யுதிஷ்டிரர் என்று சொன்னாலே மனதில் ஒரு வார்த்தை வரும், தர்மம். ஆனால் ஒரு நாள் தர்மனே தவறு செய்தார். இந்த கதை ஒரு உண்மையான மனிதன், ஒரு தவறும் ஒரு உணர்ச்சியும். மகாபாரதத்தில் யுதிஷ்டிரர் என்பது ஒரு புனித பெயர். அவர் பொய் பேச மாட்டார், வீணாக பேச மாட்டார், பிறருக்கு காயப்படுத்த மாட்டார். ஆனால் ஒரு தருணத்தில் யுதிஷ்டிரர் தவறான முடிவெடுத்தார். அந்த முடிவே பாண்டவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறியது. அது யாரும் மறக்க முடியாத சூது விளையாட்டு. யுதிஷ்டிரர் ராஜசூய யாகத்தை முடித்ததும் கௌரவர்கள் பொறாமையால் கொந்தளித்தார்கள். சகுனியும் துரியோதனும் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி திட்டமிட்டார்கள். அவர்கள் யுதிஷ்டிரரை சூது விளையாட்டுக்குள் இழுத்தனர். முதலில் தனது மகாராஜ்யத்தை பணையாக வைத்து விளையாடினார். பிறகு தம்பிகளை, பின்னர் திரௌபதியையும். அந்த தருணத்தில் யாரும் நம்பவே முடியவில்லை. தர்மத்தின் முகமாய் விளங்கியவர் தன் மனைவியையே சூதில் பிணையம் வைத்தார். ஏன் இவ்வளவு பேரின் நம்பிக்கையை இழந்தார் யுதிஷ்டிரர்? ஏனென்றால் அவருக்கு ஒரு தவறான நம்பிக்கை இருந்தது. எது என் கடமை என்று தோன்றுகிறதோ அதுவே தர்மம் என்று. ஆனால் அந்த நாள் அவருக்கே கற்றுக் கொடுத்தது. தர்மம் என்றால் கடமை மட்டும் இல்லை, அது நேர்மை, உணர்வு, நேரம் மற்றும் நேர்மறையான முடிவுகளின் சமநிலை. அந்த நாள் யுதிஷ்டிரரின் தவறு திரௌபதியின் கண்ணீரிலும், பீஷ்மரின் மௌனத்திலும், பகவான் கிருஷ்ணரின் குரலிலும் நிலைத்து நின்றது. தர்மம் என்றால் தவறே செய்யக்கூடாது என்பது இல்லை. தர்மம் என்பது தவறை உணர்ந்து திருத்தும் திறமை. யுதிஷ்டிரர் தவறுகளை ஒப்புக்கொண்டு மீண்டும் தர்மத்தின் பாதையில் நடந்தவர். அவர் மனிதர், தவறு செய்தார். ஆனால் அதே தவறு அவரை சோதனையிலேயே சீரமைத்தது. இந்த மாதிரியான உணர்ச்சி கூர்ந்த தர்ம கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இப்போதே பக்தி பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.